ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 13 Days 13 Nights படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 2021 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் காபூர் ஃபுல்லாகவே கைப்பற்றுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தூதரகத்தில் சிக்கி இருக்க ஒரு 500 பேரை மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்ற வேண்டிய சிச்சுவேஷனும் பொறுப்பும் நம்ம ஹீரோ அண்ட் அவங்க டீமுக்கு வருது. அவங்க இதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அதுக்காக 13 நாளும் 13 நைட்டும் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள்லாம் என்ன, அந்த போர் சூழ்நிலையை எப்படி பாதுகாக்கிறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் எப்படி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா இவங்க எழுதியிருக்க ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை பதப்பதைக்க வைக்கிற அளவு பல காட்சிகளை வச்சு எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு போர் சூழ்நிலைனா எப்படி இருக்கோ, அதனால மக்கள்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, அது வேர்ல்டு வைடு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பல போர்ஷனை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே தரமா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டா இருக்காது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில கதாபாத்திரங்கள் பெருசா எழுதாதனால அவங்களோட மிங்கில உட்காந்து படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க பேசியிருக்க அரசியல் நமக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்காது. நமக்கு அது கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான் சரி. அது மட்டும் இல்லாம பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமான ஒரு ஆக்ஷன், அதாவது வார் ஆக்ஷன் படத்துல என்ன மாதிரி சீன்ஸ் பார்ப்போமோ அதுதான் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.